ரிஸ்க் அனலைசிஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் பார்க்கும்போது ரிஸ்க்கை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். எஸ், ரிஸ்க் வந்து அன்சர்டன்டி இன் ரிட்டர்ன்ஸ். எப்பெல்லாம் நம்ம ரிட்டர்னில் வந்து நம்ம பிஸ்னஸில் பணத்தை போட்டு அது வருமா வருவாதான்னு நினச்சிட்டு இருக்கோம். டூ டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ், வாட் எக்ஸ்பெக்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட்ஸ், ரியலைஸ் ரிட்டர்ன் ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ். போத் ஆர் சேம், நோ ரிஸ்க். டிஃப்ரெண்ட்னா தான் ரிஸ்க் வரும்னு சொல்லுவோம். நம்ம எதிர்பார்த்ததும் வந்ததும். ரிஸ்க் அரைசஸ் டியூ டு வேரியேஷன்ஸ் இன் ரிட்டர்ன்ஸ். ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் லோ ரிஸ்க், ஃப்ளக்சுவேட் இன் ரிட்டர்ன்னா ஹை ரிஸ்க் வருது. அப்போ ரிஸ்க் வந்து லாபம் உறுதி இல்லாமல் இரண்டு வகை. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், உண்மையான லாபம் கிடைச்சி அதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதுல ரிஸ்க் இருக்கும். ரெண்டு சமமாக இருந்துச்சுன்னா ரிஸ்க் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் வந்து டோட்டல் ரிஸ்க், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ப்ளஸ் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அஃபெக்ட்ஸ் ஹோல் மார்க்கெட், கேனாட் பி கண்ட்ரோல்டு. இப்போ சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் எல்லா பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்ஃப்ளேஷன், பர்ச்சேசிங் பவர் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக், உங்கள் கம்பெனிக்குள்ள நினைக்க முடியுது. கேன் பி ரெடியூஸ்டு பை டைவர்சிஃபிகேஷன். இந்த கம்பெனியில் ரிஸ்க் அதிகம்னா வேற கம்பெனி நீங்கள் பண்ணலாம். அப்போ பிஸ்னஸ் ரிஸ்க், ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்றத வந்து அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஸோ டோட்டல் ரிஸ்க்கை ரெண்டாக பிரிக்கிறாங்க, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்காக நம்ம பிரிக்கணும். அது வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வந்து மார்க்கெட் சம்மந்தப்பட்டது சொன்னாங்க, முழு சந்தையும் பாதிக்கும், கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வந்து கம்பெனிக்கு மட்டும் சம்மந்தம் வந்து டைவர்சிஃபிகேஷன் மூலம் குறைக்கலான்றாங்க. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் டைப்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பர்ச்சேசிங் பவர் ரேட் ரிஸ்க், மார்க்கெட் ரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னா இன்ட்ரெஸ்ட் இங்கே ஏறும் இறங்கும், இன்ஃப்ளேஷனா பணத்தின் மதிப்பு குறையும், மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு அந்த மாதிரி போகுதுங்க. பட் இங்கே அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வந்து பிஸ்னஸுக்கு சம்மந்தப்பட்டு கம்பெனியோட ப்ராஃபிட் ஃப்ளக்சுவேஷன். இந்த கம்பெனியில் ப்ராஃபிட் குறைஞ்சா வேறு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்றது வந்து டெப்ட் லோன் அதிகமாகிடுச்சுன்னா அந்த பேங்க் விட்டு வேறு பேங்க்கில் போய் நீங்கள் லோன் வாங்கலாம். அப்போ இது வந்து லாபம் மாறுபடும், கடன் காரணமாக ரிஸ்க் ஏற்படும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ரிஸ்க் அப்படின்றது டோட்டல் ரிஸ்க் கேன் பி டைவர்சிஃபிகேஷன். Combining many securities reduces unsystematic risk and the systematic risk cannot be avoided அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு விஷயம். இது மட்டுமா அப்படின்றது இது மட்டும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். என்னங்க, ரிஸ்க்கும் ரிட்டர்ன் நம்ம எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் க்ளோஸ்லி ரிலேட்டட். ஹையர் ரிஸ்க் ஹையர் ரிட்டர்ன், லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன். Return comes from dividend income, capital gain. Formula of return என்ன சொல்றீங்க? Dividend புரியுதுங்களா இல்லையா? P not P0 divided by P0 into 100. See, risk உடைய ஃபார்முலா நான் சொல்லிட்டேன். இதனுடைய ஃபார்முலா இதான் ரிட்டர்ன். ரிட்டர்ன் செல்லிங் ப்ரைஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ், dividend plus purchase price minus selling price is equal to 100 வந்துரும். dividend plus capital gain, இது வந்து என்ன சொல்லுவாங்க, dividend plus CG divided by opening value into 100. இப்படி நம்ம சொல்லலாம். ரொம்ப ஈஸி. சரி, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். பர்ச்சேஸ் பிரைஸ் 12, செல்லிங் பிரைஸ் 17. அப்புறம் வந்து டிவிடெண்ட் 50 பிளஸ் பர்ச்சேஸ் பிரைஸ் 550. பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து 17 12 டிவைட் பை 12 இன்ட்டு 100. அப்போ என்னாச்சு, 0.5 பிளஸ் 5.5 பிளஸ் 12. ஸோ 6/12 இன்ட்டு 100. அப்போ 50%. அப்போ வந்து ப்ராபபிலிட்டி அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ராபபிலிட்டி அண்ட் ரிட்டர்ன்ஸ். ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் ஆர் அன்சர்டன், ஸோ வி அசைன் ப்ராபபிலிட்டிஸ். இவ்வளோதான் எனக்கு வரும்னு என்னால் சொல்ல முடியாது. அப்போ நான் அதை வச்சு ஒரு கால்குலேஷன் நான் பண்ண முடியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இது வந்து பாசிபிள் ரிட்டர்ன்ஸ். ரிட்டர்ன் இவ்வளோ கிடைக்குது நம்ம சொல்ல வரோம். இப்போ எத்தனை, 20 30 50 60 70.
ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது? 20, 20, 40, 10, 10. இது வந்து ப்ராபபிலிட்டி. அப்போ எதிர்காலத்தில் லாபம் உறுதி இல்லை, அதனால ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணணும். அப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 37%ன்னு சொல்கிறாங்க. எப்படி 37% வருது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கிட வேண்டியதுதான். 2 2 4 0 4 3 2 6 0 6 5 20, இது வந்து 60, 6 0 6 7 0 7. ஸோ புரியுதுங்களா? 2 2 4 3 2 6, அடுத்தது வந்து இது 40, 50 தான் சொல்லிக்கிறாங்க. 20 30 50 60 70 இப்படி வச்சுன்னா இப்படி தான் வரும். 7 6 10 12 18 25%. 25. ஸோ அப்போ வந்து என்னுடைய எதிர்காலத்தில் இவ்வளோதான் எனக்கு ப்ராஃபிட் வரும்னு நம்ம சொல்ல வரோம். இதுவே உங்கள் புரிதலுக்காக நான் வேற மாதிரி கூட போட்டு காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பாசிபிள் ரிட்டர்ன் ப்ராபபிலிட்டி 20, 30, 40, 50, 60. ப்ராபபிலிட்டி வந்து 20, 20, 40, 10, 10. இது ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக ஒன்று வரணும். 40, 80, 100. See what is answer? இது வந்து x1, இது ப்ராபபிலிட்டி இன்ட்டு x1. அப்போ எக்ஸையும் பி எக்ஸையும் பெருக்கணும். பெருக்க என்ன வந்துடும்? 0 2 16 2 16, இங்கே 5 0 5 60 37. ஸோ அப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 37%. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கலாம். இது வந்து ரிட்டர்ன்ஸ் இல்லைங்களா? இதுதான் அவன் கொடுத்துக்கலாம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டீட்டெயில் அவன் என்ன சொல்லிக்கிறான்னா நான் கொடுத்து தான் கொடுத்துருக்கோம். எஸ் 37%. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிட்டர்ன் ஆவரேஜ் ரிட்டர்ன் இப்போ பாஸ்ட் டேட்டாவை கொடுத்துட்டு அதை வச்சு நீங்கள் ஆவரேஜ் ரிட்டர்ன் கண்டுபிடிங்க அப்படின்னா 9 7 11 6 2.5. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் அப்படின்னா 9 16 9.5 + 7 + 11 -6 + 2.5. ஸோ 24. அப்போ 24 / 5 போட்டால் 4.8 தான் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன். பழைய தரவு வச்சு நம்ம ஆவரேஜ் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. அடுத்து வந்து ரிஸ்க் அப்படின்னா வந்து ரிஸ்க் வந்து பார்த்தா ரிட்டர்ன்ஸ் வெரி லாட், ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் வச்சு எடுக்கிறது. ப்ராபபிலிட்டி வச்சு நம்ம சம் போட்டோம். அந்த ப்ராபபிலிட்டி வச்சு அவங்க என்ன செய்வாங்க? ரிஸ்க்கை கண்டுபிடிப்பாங்க. இந்த கண்டுபிடிக்க வந்து 11.87 சொல்கிறாங்க. சார் எப்படி அப்படின்னு நான் சொல்லித்தரேன். எஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். இங்கே வச்சு நான் சொல்லி தந்துறேன். ஆல்ரெடி போட்ட கணக்கே வந்து சொல்கிறோம். 20 30 40 50 60 ப்ராபபிலிட்டி ஆயிடுச்சு. டீவியேஷன் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ 37 தானே. அப்போ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆயிடுச்சு. ஸோ 37 அப்படின்னா x - x டேஷ். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா 37 அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஷ்னு சொல்லுவீங்க. எக்ஸ்ன்றது வந்து ரிட்டர்ன் தான் 20. அப்போ ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் - எக்ஸ் டேஷ் அப்படின்னா 20லிருந்து, அதாவது 20 - 37. அப்போ என்ன வரும் ஆன்சர் அப்படின்னு பாருங்க. 0.2 - 0.37. அப்போ 0.17.
அப்போ ஆன்சர் வந்து 0.17 இது மாறிச்சுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் அப்படின்றது 0.17 37 30% 0.7 மைனஸ் 7 எப்படின்னு பாருங்க 0.3 மைனஸ் 0.37 அப்போ மைனஸ் 0.7 அடுத்து 0.40 அப்போ 3 13 60ல் 37 போச்சு அப்படின்னா 23 அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் ஸ்கொயர் பதினேழு இன்ட்டு 17 0.0289 சைபர் 49 0.03 இன்ட்டு 03 1 2 3 0.0169 0.23 into 0.23 0.0529 plus 0.0169 plus 0.1129 plus 0.0049 plus 0.0289 1045 என்னங்க இதுதான் வந்து அடுத்து வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் ஸ்கொயர்டு இன்ட்டு ப்ராபபிலிட்டியோட படிக்குது வாட் இஸ் ப்ராபபிலிட்டி 2 இல்லையா 0.0289 இன்ட்டு 0.2 ஸோ என்ன செய்யணும் 0.00578 அடுத்தது வந்து 0.02 இன்ட்டு 0.0049 0.000 1 2 3 98 1 2 3 36 1 2 169 சைபர் சைபர் 529 0.0141 அப்போ இதுதான் இந்த வேரியன்ஸ் 0.0141 வந்து வேரியன்ஸ் அப்படின்னா அப்போ எஸ்பி எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் இதுக்கு ரூட் எடுங்க 0.0141 ரூட் எடுத்தீங்கன்னா 11.87 இப்போ எஸ்பி வந்து 11.87 திஸ் இஸ் ஆன்சர்ஸ் இதுதான் வந்து ஆன்சர் சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க இதுதான் சிம்பிளாக சொல்லியிருப்பேன் வேரியேஷன் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதுதான் வந்து ரிஸ்க்கு கண்டுபிடிக்கக்கூடிய கான்செப்ட் தேங்க்யூ